துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில சமநிலை என்பதை இழந்திருப்பீங்க. சில விஷயங்கள், சில காரியங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய சமநிலையும் உங்களுடைய மனதும் உங்களிடம் இல்லாமலே போயிருக்கும். வேலை விஷயம், குடும்பங்கள், சொந்த ஆசைகள், ஆரோக்கியங்கள் என எல்லாவற்றையுமே சமமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் உங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக இருக்கும். இது அனைத்தையும் நீங்கள் பாதுகாக்கணும். இதான் உங்களுடைய பொறுப்பாகவும் உங்கள் மேலே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை அலைப்பாயும் கடலாகவே இதுவரைக்கும் மாறிக்கொண்டே இருந்தது. எது செய்தாலும் அதில் தடங்கல்கள், எதை தொடங்கினாலும் அதில் பிரச்சனைகள், இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இருந்தது. வேலை அழுத்தத்தால் குடும்பத்தை கவனிக்க முடியாமல் போன தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருந்தது. குடும்ப பிரச்சனைகளால் தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் போன நாட்களும் உங்களுடைய நாட்களாகவே இத்தனை நாட்களும் போய்விட்டது. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு மன அமைதியானது குலைந்து வாழ்க்கையிலோடைய ஒட்டுமொத்த சமநிலையும் தவறி போன அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருந்தது. எதை தொடங்கினாலும் அதில் பிரச்சனைகள், எதில் கால் வைத்தாலும் அதில் தேவையில்லாத மனக்கவலைகள், இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை இத்தனை நாட்களும் ஏதாவது ஒன்றில் போய் பிரச்சனையிலே முடிந்து கொண்டே இருந்தது. எதிலும் ஒரு ஒழுங்கு இல்லாமல் வாழ்க்கை அதன் போக்கில் உங்களை இழுத்து சென்ற திசையெல்லாம் உங்களை அலக்களிக்கப்பட்டு நின்ற தருணங்கள் அவைகளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருந்தது. இப்படிப்பட்ட அவமானங்களும் இப்படிப்பட்ட துயரங்களையும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் சந்தித்து கொண்டே இருந்தீங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நீங்களே கேள்விக்குறியாக்கக்கூடிய தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கை தான் சமநிலை இல்லாமல் போகிறது என்று பார்த்தால், வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூட தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாமல் உங்கள் மீது அவதூறுகளையும் பரப்பிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கும் வேலை இடத்தில் எவ்விதமான வம்பு தும்புக்கும் போகாமல் உங்களுடைய வேலையை நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்யத்தான் நீங்கள் எப்பொழுதுமே நினைப்பீங்க. எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்குள்ள நம்ம தலையை கூட நீட்டக்கூடாது. நம்ம உண்டு, நம்முடைய வேலைகள் உண்டு என்று இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனால் உங்களின் அந்த நல்ல பெயரும் நீங்கள் எல்லோரும் கலகலப்பாக பழகுவதும் வேலை இடத்தில் சிலருக்கு பொறாமையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குன்னு சில பிடிக்காத நபர்கள் இருப்பார்கள். நீங்கள் எல்லாரிடமும் சகஜமாக பழகுவதும் சிரித்து பேசி விளையாடுவதும் அவர்களுக்கு பிடிக்காம இருக்கும். அதனால் அவர்கள் உங்கள் மீது ஒரு கண்ணை வைத்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் எப்பொழுதுடா வேலை விஷயத்துல தப்பு பண்ணுவீங்க, உங்களை எப்பொழுது மேலதிகாரியிடம் போட்டு கொடுக்கலாம் என்று சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுத்தி கொண்டே தான் இருப்பார்கள். உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் வலையானது பின்னப்பட்டிருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்க கூடவே தான் இருப்பார்கள். அந்த ஒரு நபர்கள் யார் என்று நீங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் வேலை விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரமோ பதவி உயர்வும் உங்களை தாண்டி போகும்போது நேர்மையாக உழைத்தும் இந்த சூழ்ச்சிக்காரர்களுக்கு முன்னால் நாம் தோற்கடிக்கப்படுகிறோமே என்று உங்களுடைய சுயமரியாதை அங்கு காயப்படுத்தப்பட்ட போது நீங்கள் அடைந்த வேதனை மிகவும் கொடுமையானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த வேதனைகள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பட்டு நீங்கள் சில அவதிகளையும் சில துன்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அடைந்து கொண்டே தான் இருப்பீர்கள். உங்களுடைய காதலிலும் நல்ல ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு நிலைமையில நீங்க தவித்து கொண்டிருந்த நாட்களும் இருக்கும். திருமணமாகாத துலாம் ராசியினரின் காதலில் வாழ்க்கையில அல்லது திருமண வாழ்க்கையின் சில முக்கியமான தருணங்களில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாமல் ஒரு பெரிய குழப்பம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இந்த உறவை நம்ம தொடர வேண்டுமா அல்லது இங்கேயே முறித்து கொள்ளலாமா? இவருடன் வாழ்ந்தால் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று திருமணத்திற்கு முன்பாகவே திருமணம் ஆகுவதற்கு ஒரு மாதங்களோ ஏன் ஒரு நாளைக்கு முன்பு கூட இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். உங்களின் தராசு மனது எதையுமே தீர்மானிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கும். இந்த பக்கம் கால் வைப்பதா அந்த பக்கம் கால் வைப்பதா என்று தெரியாமல் நீங்க தவித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களின் இந்த தாமத முடிவால் அந்த உறவில் தேவையற்ற விரிசல்களும் மனக்கசப்புகளும் ஏற்பட்டு பாசமாய் இருந்த காதல் பந்தமே உங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை தேடி கொடுத்திருக்கும். அதுவும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுதான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா, நான் கூறியது சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
நான் உங்களை பற்றி ஏதேனும் தவறாகவோ பொய் கூறியிருந்தாலோ என்னையும் மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க ஆரம்பிக்கும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொற்காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. இதுவரைக்கும் எதை தொடங்கினாலும் தோல்வியிலும் தேவையில்லாத முட்டுக்கட்டைகளிலும் முடிந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல ஒரு விதமான நல்ல முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவரை எது செய்தாலும் தொழிலில் முடக்கம், வியாபாரத்தில் நஷ்டம், புதிய வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தவித்த உங்களுடைய கவலைகளுக்கு நாளை முதல் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். அது நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். புதிய கிளைகளை தொடங்குவது, ஆன்லைன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவது அல்லது புதிய கூட்டாளிகளை இணைப்பது என உங்களின் தொழில் சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமாக வளரவும் ஆரம்பிக்கும். சந்தையில் உங்களின் நேர்மையும் நாணயமும் வெளிப்பட்டு உங்களுடைய நிறுவனத்தின் பெயரும் மதிப்பும் உயரவும் தொடங்கும். போட்டியாளர்கள் உங்களை கண்டு வியந்து விலகி ஓடும் அளவுக்கு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரட்டிப்பாக மாறியும் விடுங்க. எதிர்பாராத நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நீண்ட நாட்களாக காத்திருந்த விசா அனுமதியாக இருக்கலாம், பூர்வீக சொத்துக்கள் எதிர்பாராத விலைக்கு விற்பனையாவது அல்லது தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வரும் தகவலாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே கிடைக்கும். எதிர்பாராத ஒரு போன் காலோ அல்லது ஒரு கடிதமோ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பொருளாதார நிலையையும் ஒரே நாளில் தலைகீழாக மாற்றி கொடுக்கும். அதிர்ஷ்ட தருணம் இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரே வழியில் ஒரு பிரம்மாண்டமான நன்மை அல்லது வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய போகிறது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த எதிர்பாராத ஒரு திருப்பம் உங்களின் சமூக அந்தஸ்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் ஒரு அடையாளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை மாற்றியும் கொடுக்கும். ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் தூக்கமில்லாத இரவுகளாலும் உங்கள் உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி, சோர்வு மற்றும் நோய் பாதிப்புகள் அனைத்தும் நாளை முதல் பனி போல விலக ஆரம்பிக்கும். இனிமே நம்மால் மீள முடியுமா என்று முடங்கி கிடந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் பாய்வது போல நீங்க உணரவும் ஆரம்பிப்பீங்க. மன அமைதி கிடைப்பதால் உங்களுடைய செரிமான கோளாறுகள், இரத்த அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகள் தானாகவே குணமாகிவிடும். முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் தொற்றிக்கொள்ளும். மீண்டும் உங்களுடைய இளமை கால சுறுசுறுப்பை பெற்று வாழ்க்கையில மீண்டெழுகக்கூடிய நாட்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஒரு பொறுமை உணர்வானது உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து செயல்படுங்கள். யாரிடம் வேண்டுமானாலும் நம்மளுடைய மனதில் இருப்பதை கூறினால் கோபப்பட மாட்டார்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய ஒரு தவறு. தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நன்மைகள் கைகூடும். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அது உங்களை விட்டு காணாமல் போய்விடும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதால் அலைச்சல்கள் உண்டாகத்தான் செய்யும். அதனை நினைத்து ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் நடந்து கொண்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள், எல்லாமே உங்களுக்கு கைகூடி வந்துவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இந்த மாதிரியான தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு நல்ல ஒரு பொழுதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்ல நல்ல விஷயங்கள் அமைந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். வியாபாரத்தில் நஷ்டம், புதிய வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தவித்த உங்களுடைய கவலைகளுக்கு நாளை முதல் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். அது நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். புதிய கிளைகளை தொடங்குவது, ஆன்லைன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவது அல்லது புதிய கூட்டாளிகளை இணைப்பது என உங்களின் தொழில் சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமாக வளரவும் ஆரம்பிக்கும். சந்தையில் உங்களின் நேர்மையும் நாணயமும் வெளிப்பட்டு உங்களுடைய நிறுவனத்தின் பெயரும் மதிப்பும் உயரவும் தொடங்கும். போட்டியாளர்கள் உங்களை கண்டு வியந்து விலகி ஓடும் அளவுக்கு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரட்டிப்பாக மாறியும் விடுங்க. எதிர்பாராத நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நீண்ட நாட்களாக காத்திருந்த விசா அனுமதியாக இருக்கலாம், பூர்வீக சொத்துக்கள் எதிர்பாராத விலைக்கு விற்பனையாவது அல்லது தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வரும் தகவலாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே கிடைக்கும். எதிர்பாராத ஒரு போன் காலோ அல்லது ஒரு கடிதமோ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பொருளாதார நிலையையும் ஒரே நாளில் தலைகீழாக மாற்றி கொடுக்கும். அதிர்ஷ்ட தருணம் இதுவாகத்தான் இருக்கும்.
நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரே வழியில் ஒரு பிரம்மாண்டமான நன்மை அல்லது வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய போகிறது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த எதிர்பாராத ஒரு திருப்பம் உங்களின் சமூக அந்தஸ்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் ஒரு அடையாளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை மாற்றியும் கொடுக்கும். ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் தூக்கமில்லாத இரவுகளாலும் உங்கள் உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி, சோர்வு மற்றும் நோய் பாதிப்புகள் அனைத்தும் நாளை முதல் பனி போல விலக ஆரம்பிக்கும். இனிமே நம்மால் மீள முடியுமா என்று முடங்கி கிடந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் பாய்வது போல நீங்க உணரவும் ஆரம்பிப்பீங்க. மன அமைதி கிடைப்பதால் உங்களுடைய செரிமான கோளாறுகள், இரத்த அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகள் தானாகவே குணமாகிவிடும். முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் தொற்றிக்கொள்ளும். மீண்டும் உங்களுடைய இளமை கால சுறுசுறுப்பை பெற்று வாழ்க்கையில மீண்டெழுகக்கூடிய நாட்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கு